வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. விருச்சிக ராசியில அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அது மாதிரி விசாக நட்சத்திரம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சிக ராசியில இருக்காங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க வந்து நல்ல கடுமையான உழைப்பாளி, நல்ல போர்க்குணம். ஆனால் இவங்கள்ட்ட சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏதாவது இவங்களுடைய மைனஸுக்கு ஏதாவது ஈகோ மாதிரி ஒரு பிரச்சனைனா தூக்கி போட்டு வந்துடுவாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு ஆவேசம், திடீர் முன்கோபத்தினால இவங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இவங்களுக்கே அதை பின்னாடி உணர்ந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படி நம்ம செஞ்சோமான்னு. இது ஒன்று தான் அவங்கள்ட்ட ப்ளஸ் அண்ட் மைனஸ். எவ்வளோ வேணாலும் செய்வாங்க. அந்த விருச்சிக ராசிக்காரவங்க மனசு பிடிச்சிச்சுன்னா எவ்வளோ வேணாலும், மனசு பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அப்படியே தூரமாக தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட கேரக்டர். இந்த விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அது மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அதீத சக்தி இவங்கள்ட்ட தான். மற்ற மேச ராசியிலேருந்து இந்த 12 ராசிகள்கிட்ட இல்லாத எனர்ஜி இவங்கள்ட்ட தான் இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கு வந்து நல்ல இறை வைப்பு, சீக்கிரம் இறைவனை அனுசரிக்க. ஏன்னா காஞ்சி மகா பெரியவர் வந்து பிறந்தது வந்து விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். இறைவனை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இப்படிலாம் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா கிடைக்கும். இவங்க குடும்பத்தோட அட்டாச்சாக இருக்க முடியாது, அதாங்க பெரிய பிரச்சனை. இந்த விருச்சிக ராசியில் யார் இருக்காங்களோ குடும்பம் இருக்கும், வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் விருச்சிக ராசிக்காரவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. குடும்பத்தோட அட்டாச்மெண்ட்டாக நிறைய நேரம் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் அவங்க மன உளைச்சலோட தான் இருப்பாங்க. அதாவது மன உளைச்சல்னா கணவன் மனைவி பிணக்கு. இவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அமைஞ்சாலும், அதாவது இப்போ கணவன் மனைவி விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நல்ல கணவன் மனைவி வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிணக்குகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது கால புருஷனுக்கு 8வது ராசி. அது இல்லாமல் இவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு இடம் பிரச்சனையை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க பேர்ல சொத்துங்கிற வழக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு. ஏன்னா விருச்சிகன்னா செவ்வாய்னா பூமி. இந்த வருஷம் பிறக்கிறது செவ்வாய்க்கிழமையில தான் பிறக்குது. சதய நட்சத்திரத்துல செவ்வாய்க்கிழமைக்கு 14/4/2026 பிறக்குது. அதனால இந்த சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருடம் எவ்வளவு நாளா சொத்து பிரச்சனை இருக்கும், இந்த வருடம் அது சால்வ் ஆகணும் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கிறது செவ்வாய்க்கிழமையில பிறக்கிறதுனால. அதனால இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க போன ஜென்மத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ, அதாவது ஒரு 30 வருஷமா 20 வருஷமா இந்த நிலம் வழிவிடல, இந்த வீடு வழிவிடல, சொத்து பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் இப்ப வழிவிட்டாயிடும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அடுத்த கட்ட ரெக்கவருக்கு வந்துருவீங்கிறாங்க. 2வது, இது வரைக்கும் எதுவும் காது குத்து கல்யாணம் பண்ணாதவங்க இதெல்லாம் இப்போ கல்யாணம் நடக்கும். இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுங்க, இப்போ ஃபங்க்ஷன் நடக்கும். வர ஜூனுக்கு மேலே உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த கெட்ட பேர், அவமானம் அதிகங்கள்லாம் இது அடுத்த கட்டமாக நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. 8ல் இருந்த குரு 9க்கு போனதே உடல் உபாதையை நிறையா கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வயிற்றில் பெண்களாக இருந்தால் நீரிழிவு நோய், அடுத்தது யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை, அதாவது மென்சஸ் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறையா கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இவங்க வந்து செல்ல வேண்டிய ஆலயம் வந்து 2-3 ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை சொல்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து வர்ற ஜூனுக்கு மேலே அற்புதமான நேரம். வர்ற சித்திரை மாதம் தான் முடிஞ்சு வைகாசி மாதம் குரு பயிற்சி ஆனதுலேருந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். அவங்க நினைக்கிற காரியம்லாம் நடக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் அவங்கள கெட்டவங்கன்னா மனசுக்குள்ள கருத்து வேறுபாடு, இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாருன்னு நினைச்சவங்கலாம் திருப்பி ஒன்று கூடுவாங்க. பிரிந்த நண்பர்கள் ஒன்று கூடுவாங்க, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள இருந்த வாக்குவாதங்கள்லாம் ஒன்று சேரும். இப்படிலாம் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசிக்கு குரு இது வரைக்கும் 8ல் மறைஞ்ச, மிதுன ராசியில் மறைஞ்சவர் வர வைகாசி மாதத்துக்கு அப்புறம் 9க்கு போகிறாரு. அதனால உங்களுக்கு உடல் உபாதையிலேருந்து நிம்மதியாக வந்துடுவீங்க. வேலையில் மாற்றம், பணியிடை மாற்றம். இப்போ சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், ஒரு வருஷமா போட்டு இந்த கம்பெனியில் நிறைய டார்ச்சர்ஸ், வேற கம்பெனி மாற்றம், இல்லை நிறைய வேலை செய்கிற சார் சம்பளம் கிடைக்கல, பதவி உயர்வு, மாற்றம், போனஸ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய கிடைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு. இந்த வருஷம் வந்து ஒரு பொன்னான நேரம். அது மாதிரி அவங்க போய் கண்டிப்பாக இந்த வருடம் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு வரணும். அவங்க எந்த குலதெய்வமோ அவங்களுடைய இஷ்ட தெய்வமோ போய் கும்பிட்டுட்டு வரணும். 2வது வந்து விருச்சிக ராசிக்காரவங்க திருச்சியில் உள்ள வயலூர் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடணும். ஏன்னா இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை, இந்த வருடம் தமிழ் வருஷம் பிறக்கிறதுனால வயலூர் முருகனை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரபானந்த வாரியார் போய் வணங்கின இடம். பிரபானந்த காலில் அடிபட்டு கால் வந்து வீங்கி காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த கால் எடுக்க வேணாம், முருகன் வந்து அந்த காலை குணமாக்கின ஊர் அந்த ஊர். நல்ல பசுமையான வயல்கள் நிறைந்த ரொம்ப பச்சை பசேர்னு அழகிய கிராமம் அந்த ஊர். இந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வர்றது மிக 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 ஒரு புண்ணியமான ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஸ்தலம் பார்க்க முடியாது. நம்ம சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்தலம். ஆதி வயலூர்னு பேர். சுவாமி பேர் வந்து ஆதி வயலூர்னு பேர். அருணகிரியால் பாடல் பெற்ற ஸ்தலம்.
ரெண்டாவது இது வந்து சோழ மன்னர்கள் கட்டிய சிற்பக்கலை அங்கே இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆகி 1 வருஷம் ஆகுது அந்த கோவிலுக்கு. எல்லாரும் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். இந்த வயலூர் முருகனை யார் வணங்குறீங்களோ உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை, உங்கள் வீட்டில் உள்ள மன அமைதி எல்லாம், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் உங்களுக்கு கை கொடுங்குறாங்க. இந்த கோயில் வந்து பசுமையான இடத்துல அப்படியே பார்த்தா பச்சை பசேர்னு இருக்கும் வயல்களால், தென்னை மரமும் அப்படியே அங்கே போனீங்கன்னாவே ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நம்ம கிருபானந்த வாரியார் அங்கே வணங்கி சாமி தரிசனம் பண்ணி பல அற்புதங்களை நிகழ்த்திய இடம் அந்த இடம். அது மாதிரி வந்து இங்கே உள்ள ஸ்தலம் வந்து வன்னி மரம். இங்கே உள்ள ஸ்தலம் வந்து வன்னி மரம், ஸ்தல விருட்சம் வந்து வன்னி மரம். இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ, சனி புத்தி நடக்குதோ, இப்போதான் சனி திசை ஆரம்பிக்க போகுதோ அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரவங்க கண்டிப்பாக, ஏன்னா இந்த காவேரி நதி, விருச்சிகம்னாவே நீர் ராசி தாங்கிற, இந்த காவேரி நதி வடகரை தென்கரை, இந்த வடகரையில் இருக்கிறனால காவேரி நதி பாய்க்கூடிய இடத்துல நீங்கள் போய் வயலூர் முருகனை தரிசிச்சுட்டு சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பேருக்கு குழந்தை இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமையாக பிரிஞ்சு இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரவங்க அரஸ்கோப்படி ஜாதகப்படி கணவன் மனைவி நல்ல ஜாதகமாக இருந்தாலும் பிரிஞ்சு தான் வாழ்வாங்க. அந்த ஒரு கேரக்டர் அந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மறைமுக அவமானம், மறைமுக அசிங்கம், மறைமுக, அதாவது ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாது, இந்த மாதிரிலாம் மறைமுக அவமானம், மறைமுக அசிங்கங்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் வந்து வயலூர் முருகன். இந்த முருகனை வணங்கிட்டு 2 பன்னீர் பாட்டிலு விபூதி ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுத்து, நாட்டு மாட்டு, அதாவது நாட்டு மாடு பசு விபூதின்னு இருக்கு, பசுமாட்டு விபூதின்னு இருக்கு, அந்த விபூதி பாக்கெட்டு வாங்கி அபிஷேகம் பண்ணி 2 பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து சாமி தரிசனம் கண்ணார பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான வருஷம். அது மாதிரி இல்லை சார் திருச்சி போக முடியல, சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வடபழனி முருகன் கோயில்னு இருக்குது, வடபழனி ஆண்டவர் முருகன் கோயில்னு இருக்குது. ஏற்கனவே அங்கே சித்தர், அங்கே வந்து ஒரு சித்தர், நம்ம பழனி ஆண்டவர்னு வந்து குமரங்கூர் பாம்பன் சாமிகளுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து இருந்தார். இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல இப்போ சிலையா முருகனாக வச்சு, வேலை வச்சு இந்த இடத்துல முருகனாக வச்சு தென்பழனி ஆண்டு வடபழனிக்கு இப்போ நம்ம பழனி மலைக்கு போகாதவங்க வடபழனி சென்னையில் போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து வடபழனியில் போய் சாமி கும்பிட்டு வந்து முருகனை கும்பிட்டு வரலாம். வடபழனி கோவில்லேருந்தே பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் பக்கத்தில் 3 பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க சித்தர்கள். அவங்களையும் போய் நீங்கள் பார்த்துட்டு வரணும். இந்த விருச்சிக ராசிக்காரவங்க சென்னையில் இருந்தால் வடபழனி முருகன் கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிட்டு வரணும். அது பக்கத்துலேயே 3 பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அந்த ஜீவ சமாதியை வணங்கிட்டு வரணும். கோவில்லே ஒருத்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இந்த வடபழனி முருகன் கோயிலில். ரொம்ப முக்கியமான வைப்பு, பயங்கர வைப்பு. சென்னையில் உள்ள மிகப்பெரிய விஐபிஸ், சினிமா நடிகர்கள், ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த கோயில் போவாங்க. அதனால் வடபழனி முருகன் கோயிலுக்கு சென்னையில் உள்ளவங்க போகலாம். அது இல்லாமல் திருச்சி வந்து வயலூரில் சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் தரக்கூடிய வருஷம் இந்த வருஷம். வர்ற ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கெட்ட பேர் எல்லாம் மாதிரி வர்ற ஜூனுக்கு அப்புறம் நல்லதை உண்டு பண்ணக்கூடிய வருஷம் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் நீங்கள் எதெல்லாம் சேமிக்க முடியும், எந்தெந்த சுபகாரியங்கள்லாம் செய்ய முடியும், அது மாதிரி பசங்களுடைய படிப்பு மேன்மை, வாழ்க்கை தரம் உயர்த்துறது, அது மாதிரி மனைவிக்கு உண்டான கெப்பாசிட்டி, கேரக்டர் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கும். பெண்களாக இருந்தால் பிபி ஹை ப்ரெஷர் ஆகிடும் உங்களுக்கு. இது வரைக்கும் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவாங்க, பிரச்சனை ஆகி மண்டை வெடிச்சிருன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு அங்கே ஹை பிபியில் இருந்திருப்பாங்க. அது எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த வருஷம் நீங்கள் ஒரு 12 நிமிஷம், அல்லாட்டி ஒரு நாளைக்கு 12 நிமிஷத்துலேருந்து 24 நிமிஷம் வரைக்கும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும், இறைவனை வணங்கணும். சார் நான் சாமி கும்பிட மாட்டேன், நான் முஸ்லீமு, நான் கிறிஸ்டின்னு, தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எல்லாம் நிறைய விதமான முத்திரை பயிற்சி இருக்குது, நிறையா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடிக்கடி மாதுளம்பழம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு நடம் மாதுளம்பழம் அப்படின்னு சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் அனைவரும் திருச்சி பக்கத்தில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வயலூர் முருகனை வணங்கி, அதே மாதிரி சென்னையில் இருந்தீங்கன்னா வடபழனி முருகனை வணங்கி இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமா அமையும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சரி, உலகத்தில் உள்ள அனைத்து விருச்சிக ராசி நண்பர்களும் நம்ம டிவைன் ஜோதிட நேயர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று புண்ணியங்களை பெற்று பல இன்னல்களிலிருந்து விடுபட்டு வளமான வாழ்வு வாழ வேண்டுமென பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன். மிக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் நண்பர்களே.